ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஸ்டிக் தமிழ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோனை எப்படி ரீசெட் பண்ணுறதுங்கிற பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலோட புது வியூவர் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகிறேன். ஹே ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு த டாபிக். இந்த வீடியோவை ஏதாவது ஐஃபோன் யூசர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஐஃபோனை எப்படி ரீசெட் பண்ணுறங்கிற ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்கை பார்த்தீங்கன்னா மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பார்த்து ரீசெட் பண்ணுங்கள், சரிங்களா? ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு வரும். ஸோ இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோனை ரீசெட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ அதை முதல்ல சொல்லிடுறேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், ஃபைல்ஸு அண்ட் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் காண்டாக்ட் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை முதல்ல வேறு லொக்கேஷனில் சேவ் பண்ணணும், சரிங்களா? ஸோ அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் முதல்ல ஒரு எஸ்டி கார்டு, அதாவது மெமரி கார்டு வாங்கி போடுங்க. போட்டு உங்களோட இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸு அண்ட் டேட்டாஸு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காண்டாக்ட், இது எல்லாமே நீங்கள் இதில் எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க, சரிங்களா? எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இல்லை உங்கள்கிட்ட மெமரி கார்டு இல்லை, வாங்குறதுக்கு காசு இல்லை, ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா கூகுள் டிரைவ் இருக்குது. ஸோ கூகுள் டிரைவில் நீங்கள் வந்து உங்களோட ஃபைல்ஸு எல்லாமே நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம், சரிங்களா? மெமரி கார்டில் நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்களோ ஸோ அதே மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு கூகுள் டிரைவ் யூஸ் பண்ண தெரியலை அப்படின்னா கூகுள் டிரைவ்னா என்ன, ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த ஃபைல்ஸ்லாம் எப்படி சேவ் பண்ணுறதுங்கிற ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்கை மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், சரிங்களா? போய் அந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த ஃபைலை சேவ் பண்ணுவீங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனை எப்படி ரீசெட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். வேறு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அதில் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வாங்க, சரிங்களா? கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது இதில் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், சரிங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா மெனி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் பக்கத்தில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது கிளிக் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் ரீசெட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் ஏதாச்சும் ஒய்ஃபை நெட்ஒர்க் சேவில் இருக்கும், ப்ளூடூத் நெட்ஒர்க் ஏதாச்சும் சேவில் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆகிரும், சரிங்களா? ஸோ இதில் ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ரீசெட் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப் ப்ரிஃபரன்ஸ் ரீசெட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணலாம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸோ அதில் நீங்கள் யூஸ் பண்ண ஆப்புக்கு சம் டேட்டாஸ் எல்லாம் உங்கள் ஃபோனில் சேவ் ஆகும், சரிங்களா? ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாமே டிலீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆப்ஸில் கொடுத்துட்டிங்கன்னா அந்த டேட்டா எல்லாமே லாஸ் ஆகிடும், சரிங்களா? ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா கேன்சல் கொடுத்துக்கிறேன். இதில் மூணாவதாக பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆல் டேட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபேக்டரி ரீசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க, யுவர் கூகுள் அக்கௌண்ட், சிஸ்டம் அண்ட் ஆப் டேட்டா அண்ட் செட்டிங்ஸு, டவுன்லோட் ஆப்ஸு, மியூசிக்கு, ஃபோட்டோஸு, அதர் யூசர் டேட்டா மொத்தம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் என்னென்ன நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ, நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோஸு, வீடியோஸு, ஃபைல்ஸு, காண்டாக்டு, இமெயில் ஐடி, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, அதாவது நீங்கள் ஃபோனை வாங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ எல்லாமே டிலீட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதில் என்னோட கூகுள் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க, பேடிஎம் வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே டிலீட் ஆகிடும், சரிங்களா? கீழே பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆல் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டா ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ எரேஸ் பண்ண விரும்பலை. ஸோ நான் பார்த்தீங்கன்னா பேக் போய்க்கிறேன். ஸோ இதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட ஃபோனை ரீசெட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான வழிமுறைகளை நீங்கள் முன்னாடியே பண்ணி ஆகணும், சரிங்களா? ஸோ அவசரப்பட்டு பார்த்தீங்கன்னா சில பேர் ரீசெட் பண்ணுவாங்க. ரீசெட் பண்ணிவிட்டு ப்ரோ என்னோட டேட்டாஸ் எல்லாமே போயிடுச்சு, அதை ரெக்கவர் பண்ண முடியலை அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஒன் டைம் நீங்கள் வந்து ரீசெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட எந்த டேட்டாவும் நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணவே முடியாது, சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் நம்ம நார்மலாக இப்போ வந்து ஒரு ஃபோட்டோஸ் நீங்கள் டிலீட் பண்ணிட்டீங்கன்னா அது வேறு சாஃப்ட்வேர் போட்டு ரெக்கவர் பண்ண முடியும். ஆனால் ரீசெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சம் ஃபோட்டோ உங்களோட ஃபோனில் டிலீட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த எந்த ஒரு தடயமே இல்லாமல் போயிடும், சரிங்களா? ஸோ ரீசெட் பண்ணதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களோட ஃபைல்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ், வீடியோஸ், காண்டாக்ட் எல்லாமே அது வேறு ஒரு லொக்கேஷனில் கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு ரீசெட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது சொல்ல மாட்டாங்க. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் ஃபோனை ரீசெட் பண்ணணும்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.